இந்தியா vs பங்களாதேஷ் டே 1 எப்படி போணுச்சுன்னு பார்க்கலாம். டாஸை வின் பண்ண பங்களாதேஷ் வந்து இந்தியாவை பேட்டிங் கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு வந்து ஓப்பனிங் யாருன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா வந்தாங்க. ரோஹித் சர்மா வந்து ஏர்லியராக அவுட் ஆயிட்டாரு. சுப்மன் கில்லும் ஏர்லியராக அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலியும் ஏர்லியராக அவுட் ஆயிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே இந்தியா வந்து 3 விக்கெட்டை விட்டுட்டாங்கங்க. அப்புறமேட்டு வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் ரிஷப் பந்தும் பொறுமையாக பேட்டிங் ஆடி டீமை வந்து நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. லஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்கோர் வந்து 91-3. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் ரிஷப் பந்தும் லஞ்ச் வரையும் நல்லா ஆடிட்டாங்க. லஞ்சுக்கு அப்புறம் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் ரிஷப் பந்தும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிஷப் பந்த் வந்து 39 இருக்கும்போது ஒரு லூஸ் ஷாட் ஆடி அவர் அவுட் ஆயிட்டாரு. பின்னாடி வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து 56 அடித்தாருங்க. 56 வந்து நல்ல குவாலிட்டியான இன்னிங்ஸ் ஆடினார். ரொம்ப பொறுமையாக ஆடினார் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். பின்னாடி வந்த ராகுலால் வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியல. ராகுல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்ஜுரிக்கு அப்புறம் இப்போ தான் டெஸ்ட் ஆட வந்திருக்காரு. ராகுலால் அந்த ஃபார்முக்கு வர முடியலங்க. ராகுலும் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. அப்புறமேட்டு இந்த ரவீந்திர ஜடேஜாவும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் செஷன் 3 வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. செஷன் 3 வந்து விக்கெட்டே விடாமல் அவங்க 150 ரன்ஸ்க்கு மேலே அடித்து கொண்டு வந்துட்டாங்கங்க. கிட்டத்தட்ட வந்து 190 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்புங்க. 146 இருந்ததை வந்து ரவீந்திர ஜடேஜாவும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் 339 கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 195 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா வந்து 86, ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நம்ம அன்புடன்ல வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு அஸ்வின். இது வந்து செகண்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அஸ்வின். சூப்பராக பேட்டிங் ஆடினாருங்க அஸ்வின். சென்னைனாலே அஸ்வின் தான் சென்னைங்கிற மாதிரி தான் ஆடினாரு. ஃபேன்ஸ்னால் எல்லாம் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க அவர் 100 அடிக்கணுன்ட்டு. அதே மாதிரி 100 வந்து குவாலிட்டி அடித்தாருங்க அஸ்வின் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. பேட்டிங் வந்து சூப்பராக ஆடினாங்கங்க. அடுத்து அந்த எண்டில் வந்து எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஆனால் அஸ்வினும் ஜடேஜாவும் வந்து விக்கெட் வந்து ட்ரை ஆக 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 வந்து செஷன்ஸ் முடிய செகண்ட் செஷன் தேர்ட் செஷன்லாம் முடிய வரும்போது பேட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சிங்க. அஸ்வின் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடிட்டு இருந்தார். ஒரு எண்டும் ஜடேஜாவும் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணாருங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து சூப்பராக பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க பங்களாதேஷ் பவுலர்ஸ் வந்து ரொம்ப பாராட்டி ஆகணுங்க. அந்த ஹசான் அகமது அவர் தாங்க வந்து 4 விக்கெட் இருந்தார். ஹசான் அகமது சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. இவர் சுப்மன் கில் மட்டும்தான் ஃப்ளிக் அடித்து அவுட் ஆனார் தவிர மற்றபடி அவர் ரோஹித் சர்மா, விராட் கோலி விக்கெட்லாம் எடுத்ததுன்னா வந்து சூப்பரான பாலுங்க. நல்ல பவுலிங் போட்டாருங்க. அவர் டஸ்கின் அகமதும் நல்லா போட்டிருந்தாரு. ராணான்னு ஒரு பவுலர் இருக்கார், அவரும் நல்லா போட்டார். மேடி ஹசன் ஸ்பின்னர்ஸை வந்து பொழந்து எடுத்துட்டாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா சென்னை விக்கெட்டில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படி விளையாடணும்னு தெரியும். அதில் ஜடேஜாவுக்கும் சொல்ல தேவையில்ல, அஸ்வினுக்கும் சொல்ல தேவையில்ல. 2 பேரும் வந்து ஸ்பின்னர்ஸை வந்து சென்னை விக்கெட்டில் கொடுத்ததுனால அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு போல். 2 பேரும் பொழந்து எடுத்துட்டாங்கங்க. அஸ்வினை வந்து நம்ம வந்து உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். சென்னையில் வந்து சூப்பராக ஆடுறாரு அஸ்வின். அவருக்கு சென்னையிலே வளர்ந்தவரனால அந்த சென்னை விக்கெட்டை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். 102 ரன்ஸுங்க. 112 பால்ஸில் 102 ரன்ஸு, 10 4 2 6ங்க. சூப்பராக அடித்தாருங்க. அந்த 6னா வந்து ரவுண்டி ட்ராக் வந்து வித் லைனில் அடித்தாருங்க அஸ்வின். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அஸ்வின் வந்து இன்னும் இன்னைக்கு வந்து அவுட் ஆகாமல் இருக்கார். நாளைக்கு இதே கண்டினியூ பண்ணாருன்னா 150க்கு மேலே அடிச்சிருவார். ஜடேஜா நாளைக்கு டேம் ஷோராக செஞ்சுரி அடிப்பார். ஏன்னா ஜடேஜா வந்து செஞ்சுரி மூடில் தான் இருக்கார். அவர் இன்றைக்கே அடிக்கணும்னு பார்த்தாரு. பட் ஆனால் ஓவர்ஸ் முடிஞ்சதுனால அவரால் அடிக்க முடியல. ஜடேஜா வந்து நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சுரி அடிச்சிருவாங்க. ஜடேஜா செஞ்சுரி அடித்தார்னா இந்தியா வந்து ஒரு 500 450க்கு மேலே டார்கெட் அடித்தாங்கனாலே போதும். இந்த விக்கெட்டுக்கு பால் இப்போயே வந்து கண்ணாமுன்னான்னு ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து நல்லா ஸ்பின் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது பங்களாதேஷால். ஏன்னா நம்மளுக்கு 2 ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க, 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. பார்ப்போம் டே 2 எப்படி போகுதுன்ட்டு. ஆனால் ஓவராலாக டே 1 பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும் தான் சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. அதனால் ரவிச்சந்திரன் அஸ்வினை சொல்லவே தேவையில்ல, சூப்பராக செஞ்சுரி அடிச்சிருந்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின்.